அவர் தான் அதை சொல்றாருன்றேன் நான். தவற செஞ்சு நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் பிராமிச மீறினது அவர். அதான் அவரே ஆமா சொல்றாரு. சரிங்க விடுங்க, அது வந்து அவங்க கட்சி நம்ம விட்டுருவோம். அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னது நீங்க. இப்ப அந்த பிராமிச மீறினது நீங்க, அதன் மூலமா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது நீங்க. அப்ப இந்த கிரெடிபிலிட்டி எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களை நம்பி எதில் அடிப்படையில் வருவாங்கன்னு கேட்குறேன். ஏன் இந்த கட்சி 5% மேல வர முடியலன்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய உயர்த்து 30-35 எம்எல்ஏ இருந்த கட்சி ஏன் இப்படி நிக்குதுன்னு யோசிக்கணும்ல. சார், இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் பத்தி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. அப்பா கிட்ட தோக்குறதுல என்ன அப்படின்றத ஒரு விஷயமா வைக்கிறாங்க. ஸோ அப்பா கிட்ட அந்த ஈகோ கிளாஸை உடைக்கலாம். பல கருப்பையா வந்து ஒரு பேசி பெருசா வந்து படிக்கிறாங்க வைக்கிறாங்க. ஒரு அப்பா கிட்ட தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறதே இல்லைங்க. எதுக்கு அப்பா கிட்ட மகன் எதுக்கு தோக்கணும், மகன் எதுக்கு அப்பா தோக்கணும்? 2 பேருமே ஜெயிக்கலாம்ல. இது உங்களுக்கு ஈகோ தானே, வேற என்ன? நான் சொல்ல நீங்க என்ன கொள்கை கோட்பாடு முரண்பட்டீங்கன்னு சொல்லுங்க. என்னையே இல்ல ஒருவேளை அவசரப்படுறாரா சார் ராமதாஸ் அவர்கள்? ஏன்னா திமுகல கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காத்திருந்தாரு. அதை பத்தி எல்லாம் இவங்க தானங்க உருவாக்குனாரு. அன்புமணி ராமதாஸுக்கு பதவி கொடுத்தது யார்?